He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்துள்ள மத்திய அமைச்சரவை நாடாளுமன்றத்தில் அதனை தாக்கல் செய்து நிறைவேற்ற தீவிரம் காட்டி வருகிறது. எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பை மீறி நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது சாத்தியமா? அதன் சாதக பாதகங்கள் பற்றி ஏன், எதற்கு, எப்படி பகுதியில் பார்க்கலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா என்ன? இது நடைமுறைப்படுத்துவது சாத்தியமா? இது பற்றி நம்ம விரிவா பேசலாம். மக்களவையில் நமக்கு 543 தொகுதிகள் இருக்கின்றன. இப்போ நாடு முழுவதும் இருக்கிற மாநிலங்களின் சட்டப்பேரவை தொகுதிகள் அப்படின்னா 4120 தொகுதிகள் இருக்கின்றன. இது தவிர 30 லட்சத்திற்கு மேற்பட்ட உள்ளாட்சி பதவிகள் இருக்கின்றன. இந்த மூன்றிற்கும் சேர்த்து ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதுதான் இந்த திட்டத்தினுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. இது பற்றி பரிசீலிப்பதற்காக கடந்த ஆண்டு முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு நீண்ட ஆலோசனைகளுக்கு பிறகு குடியரசுத் தலைவர் முர்மு அவர்களிடம் கிட்டத்தட்ட 18,625 பக்க அறிக்கையை சமர்ப்பித்தாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொன்னாலும் கூட 2 கட்டமாக தேர்தலை நடத்தலாம் அப்படின்ற பரிந்துரையை அவங்க வழங்கியிருக்கிறார்கள். இப்போ முதல் கட்ட தேர்தல் அப்படின்றது இந்தியா முழுவதும் இருக்கிற மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தல், சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல், அதை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2வது கட்டத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்தலாம் 100 நாட்களுக்குள். இந்த முதல் கட்ட தேர்தல் நடந்து முடிந்த அந்த 100 நாட்களுக்குள் 2ஆம் கட்ட தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் அப்படின்னு பரிந்துரையில் குறிப்பிடுகிறார்கள். இப்படி நிறைய பரிந்துரைகள் கொண்ட இந்த அறிக்கைக்கு செப்டம்பர் 18, கடந்த செப்டம்பர் 18 மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்குறாங்க. அதன் பிறகு ஒரு வரையறுக்கப்பட்ட மசோதா தயார் செய்யப்படுகிறது. அந்த வரையறுக்கப்பட்ட மசோதாவிற்கு தான் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. 1983 தேர்தல் ஆணைய ஆண்டறிக்கையில் குறிப்பிடுறாங்க, இந்தியாவிற்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் தேவை அப்படின்னு 83. அதன் பிறகு 1999 சட்ட ஆணையமும் இதே கோரிக்கையை முன்வைக்கிறாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் தேவை அப்படின்னு. 2015 நாடாளுமன்ற குழுவும் இந்த பரிந்துரையை வழங்கி இருக்கிறது. 2017 நிதி ஆயோக் அறிக்கையிலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் 2018 மீண்டும் சட்ட ஆணையம் ஒரு அறிக்கை வெளியிடுகிறது. அந்த அறிக்கையிலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியாவிற்கு தேவை அப்படின்ற பரிந்துரையை வழங்கி இருக்கிறார்கள். ஏதோ இப்போதுதான் அது பேசப்படுகிறது அப்படின்றதல்ல, நீண்ட நெடுங்காலமாகவே இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தப்பட்டால் தேர்தல் செலவினங்கள் குறையும் அப்படின்றது ரொம்ப முதன்மையாக சொல்லப்படக்கூடிய காரணமாக இருக்கிறது. அப்புறம் தொடர்ந்து இந்தியாவில் தேர்தல் வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கிறதுனால அரசின் திட்டங்களை செயல்படுத்துவதில் தாமதங்கள் ஏற்படுத்துகிறது. அப்போது ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட்டால் இந்த அரசு வேலைகள், அரசு திட்டங்கள் முடங்காது அப்படின்ற பார்வை அதுவும் ஒரு பிரதானமான காரணமாக முன்வைக்கப்படுகிறது. இதெல்லாம் ரொம்ப சாதகமான அம்சங்களாக சொல்லப்படுகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு எதிர்க்கக்கூடியவர்கள் பல காரணங்களை அடுக்குகிறார்கள். இது சாத்தியமற்றது, இதில் நிறைய நெருக்கடிகள் அமல்படுத்துவதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, இதை நடைமுறைப்படுத்துவதில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் பட்டியலிடுறாங்க. அதை நம்ம விரிவாக பார்த்தா, நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கொண்டு வருகிறீர்கள் அப்படின்னா இது தேசிய கட்சிகளுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றாங்க. மாநில பிரச்சனைகள் பின்னுக்கு தள்ளப்படும், தேசிய பிரச்சனைகளை பிரதானமாக பேசப்படும் அப்படின்ற வாதத்தை முன்வைக்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு ஆதரவு தேவைப்படும் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு. ஆனால் இப்போது மத்திய பாஜக அரசு கூட்டணி அரசாக இருக்கிறது. இதில் சிக்கல்கள், நெருக்கடிகள் வரும், சவால்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த திட்டத்தை நீங்கள் அமல்படுத்துவதற்கு 6க்கும் மேற்பட்ட சட்ட திருத்தங்களை அரசமைப்பில் செய்ய வேண்டியிருக்கும். அதுவும் ஒரு சவாலான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்புறம் 50 விழுக்காடு மாநில சட்டப்பேரவைகளின் ஆதரவு தேவைப்படும். இதெல்லாம் ரொம்ப சவாலான விஷயம் இந்த திட்டத்தை அமல்படுத்துவதில் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்கன்னா 2029 நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்தால் தேர்தல் ஆணைய செலவினம் தொடர்பாக பார்த்தா 7,951 கோடி தேவைப்படும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் குறிப்பிடுகிறார்கள். அப்புறம் கூடுதலாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தா 26.5 லட்சம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கூடுதலாக தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த திட்டம் நீங்க 2029 நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் வரும் 2026 டிசம்பருக்குள் 25 மாநில சட்டப்பேரவை தேர்தல்களை நடத்தி முடித்திருக்க வேண்டும். நீங்க அப்படி நடத்தி முடிச்சாதான் 29 ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்த முடியும். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.